21, 22 ശ്ലോകങ്ങൾ. 21ാவது ശ്ലോകം. ബില്വപത്രൈഹി ചക്രരാജേ യഹ അർച്ചയേത് ലളിതാംബികാം പത്മൈഹി വാ തുളസീപത്രൈഹി യേഭിഹി നാമസഹസ്രകൈഹി. ബില്വപത്രൈ ചക്രരാജേയോർച്ചയേത് ലളിതാംബികാം പത്മൈർവാ തുളസീപത്രൈരേഭിർനാമസഹസ്രകൈः. 22ാவது ശ്ലോകം. സദ്യഃ പ്രസാദം കുരുതേ തത്ര സിംഹാസനേശ്വരി ചക്രാദിരാജമഭ്യർച്ച്യ ജപ്ത്വാ പഞ്ചദശാക്ഷരി. സദ്യ പ്രസാദം കുരുതേ തത്ര സിംഹാസനേശ്വരി ചക്രാദിരാജമഭ്യർച്ച്യ ജപ്ത്വാ പഞ്ചദശാക്ഷരി. ബില്വപത്രൈ ചക്രരാജേയോർച്ചയേത് ലളിതാംബികാ പദ്മൈർവാ തുളസീപത്രൈരേഭിർനാമസഹസ്രകൈः. സദ്യ പ്രസാദം കുരുതേ തത്ര സിംഹാസനേശ്വരി ചക്രാദിരാജമഭ്യർച്ച്യ ജപ്ത്വാ പഞ്ചദശാക്ഷരി. ശ്രീചക്രത്തിലെ ദേവിയെ ആവാഹനം പണി യഹ ആരാക്കുമോ വില്വ ഇലകളാലെയും താമരപ്പൂക്കളാലെയും തുളസീദളങ്ങളാലെയും യേഭിഹി സഹസ്രനാമങ്ങളാലെ സ്തുതികൾ ചൊല്ലിണ്ട് ദേവിയെ പൂജിക്കറ. വില്ലുവം തുളസി താമരകളാലെ പൂജിக்கிறவாளுக்கு സദ്യഃ ഉടനടി ദേവി പ്രസാദിപ്പൾ. തത്ര அங்க சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்கிற தேவி உடனடியா பிரசாதிப்பள். ஸ்ரீசக்கரத்துல தேவிய ஆவாகனம் பண்ணி வில்லுவ இலையாலேயோ தாமரை இதழாலேயோ துளசீதளத்தாலேயோ லலிதாம்பிகைய இந்த சகஸ்ரநாமத்தால லலிதா சகஸ்ரநாமத்தால அர்ச்சனை பண்ணினானாக்கா சிம்ஹவாகனத்துல ஏறி உட்கார்ந்துருக்கிற தேவி கொஞ்சம் கூட டிலே பண்ணாதக்கி பிரசாதிப்பள். ஸ்ரீசக்கர பூஜைக்கு அப்புறம் பஞ்சதசாட்சரி ஜபிக்காம இருக்கக்கூடாது. 23, 24 ശ്ലോകങ്ങൾ. ജപന്തേ കീർത്തയേത് നിത്യം ഇദം നാമ സഹസ്രകം. ജപ പൂജാദി അശക്തഃ ചേത് പഠേത് നാമ സഹസ്രകം. ജപന്തേ കീർത്തയേ നിത്യം ഇദം നാമ സഹസ്രകം. ജപപൂജാദ്യശക്തശ്ചേത് പഠേത് നാമ സഹസ്രകം. 24ാவது ശ്ലോകം. സ അംഗ അർച്ചനേ സ അംഗ ജപേ യത് ഫലം തത് അവാപ്നുയാത്. ഉപാസനേ സ്തുതിഃ അന്യാഃ പര അഭ്യുദയഃ ഹി സഹ. സാംഗാർച്ചനേ സാംഗജപേ യത് ഫലം തദവാപ്നുയാത്. ഉപാസനേ സ്തുതിരന്യാ പരേഭ്യുദയോ ഹി സ. ജപന്തേ കീർത്തയേ നിത്യം ഇദം നാമ സഹസ്രകം. ജപപൂജാദ്യശക്തശ്ചേത്
पठेन्नाम सहस्रकम् साङ्गार्चने साङ्गजपे यत्फलं तदवाप्नुयात् उपासने स्तुतिरन्या परेऽभ्युदयो हि स. பஞ்சதசாட்சரி மந்திரம், ஸ்ரீசக்கர பூஜை, இதனாலையெல்லாம் கிடைக்கிற பலன் தது சகஸ்ரநாமத்தால அவாப்னியாது கிடைக்கும். உபாசனே ஸ்துதிஹி அந்யாஹா, வேறேயும் உபாசனைகளெல்லாம் செஞ்சாலும் அதுக்கப்புறமா லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது பர அபியுதயா ஹி சஹ, டோப்மோஸ்ட் ஸ்ரேயஸ கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. பஞ்சதசாட்சரி டெய்லி ஜபிச்சு சகஸ்ரநாமம் சொல்றது நல்லதாக்கும். பஞ்சதசாட்சரி ஜபிக்கிறதுக்கு குருகிட்டேந்து டைரக்ட் ஆயிட்டு உபதேசம் സ്വീകരിക്കണം. தவறாயிட்டு മന്ത്രത്തെ ജപിച്ചാനാ ഗുണத்துக்கு பதிலா ദോഷമുണ്ടാകും. അതിനാലെയാക്കും ഗുരു ഉപദേശത്തോട് കൂടിയിട്ട് டைரக்டான உபதேசத்தோடு கூடிட்டு ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னது. பஞ்சதசாட்சரி ஜபிக்கிறதுக்கு சாதிக்காதவ சஹஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். அப்படி செஞ்சானாக்கா, சகஸ்ரநாமம் ஜபிச்சானாக்கா தீட்ச സ്വീകരിച്ച് അംഗങ്ങളോട് കൂടിന അർച്ചനയും അംഗങ്ങളോട് കൂടിന ജപവും ചെഞ്ച ബലൻ கிடைக்கும். சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொன்னதுக்கு அப்புறம் கவச ஸ்தோத்திரங்கள் சொல்லறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படின்னெல்லாம் ஹயக்ரீவ பகவான் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். 25, 26 ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். இதம் நாம சஹஸ்ரம் து கீர்த்தயேத் நித்ய கர்மவது சக்ரராஜ அர்ச்சனம் தேவ்யா ஜபோ நாம்னாம் ச கீர்த்தனம். இதம் நாம சஹஸ்ரம் து கீர்த்தயேத் நித்ய கர்மவத் சக்ரராஜார்ச்சனம் தேவ்யா ஜபோ நாம்னாம் ச கீர்த்தனம். 26வது ஸ்லோகம். பக்தஸ்ய கிருத்யம் ஏவ ஏதத் அன்யத் அப்யுதயம் விதுஹு. பக்தஸ்ய ஆவஷ்யகம் இதம் நாம சஹஸ்ரகீர்த்தனம். பக்தஸ்ய கிருத்யமேவாதத் அன்யதப்யுதயம் விது. பக்தஸ்யாவஷ்யகமிதம் நாம சஹஸ்ரகீர்த்தனம். இதம் நாம சஹஸ்ரம் து கீர்த்தயேத் நித்ய கர்மவத் சக்ரராஜார்ச்சனம் தேவ்யா ஜபோ நாம்னாம் ச கீர்த்தனம். பக்தஸ்ய கிருத்யமேவாதத் அன்யதப்யுதயம் விது. பக்தஸ்யாவஷ்யகமிதம் நாம சஹஸ்ரகீர்த்தனம். நித்திய கர்மவது, நித்திய கர்ம மாதிரி சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்களை ஜபிக்கணும். பக்தஸ்யா பக்தர்களுக்கு கிருத்தியம் ஏவ ஏதது இதெல்லாமேவே சகஸ்ரநாமம் ஜபிக்கிறது எல்லாமே கர்த்தவியம் தான். அவசியகம்
உறுதியாயிட்டும் இதம் இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லத்தான் வேணும். இந்த சகஸ்ரநாமம் நித்திய கர்மம் மாதிரி சொல்லணும். டெய்லி குளிக்கிறோம், டெய்லி நம்ம சாப்பிட்றோம், அதே மாதிரி டெய்லி விளக்கேற்றுறோம், டெய்லி நம்மளோட ஒர்க்குகள் எல்லாம் பண்ணுறோம், அதே மாதிரி டெய்லி இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லணும். ஸ்ரீசக்கர பூஜையும் காதி மந்திர ஜபവും எல்லாம் സിദ്ധികൾ ആഗ്രഹിക്കുന്ന ഉപാസകர்கள் ഗുരു ഉപദേശപ്രകാരം നിത്യവും ചെയ്യ വേണ്ടിന കർമ്മങ്ങളാക്കും. அப்படி குரு உபதேசம் இல்லாதக்கு பஞ்சதசாட்சரி மந்திரங்களை சொல்லக்கூடாது. அதனால எல்லா பக்தர்களுக்கும் சொல்லக்கூடின ஒன்னாக்கும் சகஸ்ரநாம மந்திரங்கள். இருபத்தி ஏழாவது ஸ்லோகமும் 28வது ஸ்லோகவுமா பார்க்குறோம். 27வது ஸ்லோகமும் 28வது ஸ்லோகத்தில் ஃபஸ்ட் லைனும் கூடிட்டாக்கும் முதல்ல அர்த்தம் பார்க்குறோம். தத்ர ஹேதும் பிரவக்ஷ்யாமி ஸ்ருணு துவம் கும்பசம்பவா புரா ஸ்ரீ லலிதாதேவி பக்தானாம் ஹிதகாமியயா. तत्र हेदुं प्रवक्ष्यामि शृणु त्वं कुम्भसम्भवा पुरा श्रीललिता देवी भक्तानां हितकाम्यया. இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன். वाग्देवीः वशिनी मुख्याः समाहूय इदम् अब्रवीत्. वाग्देवीर्वशिनी मुख्या समाहूयेदमब्रवीत्. तत्र இந்த சகஸ்ரநாமம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த சகஸ்ரநாமம் உண்டாகிறதுக்கு ஹேதும் பிரவக்ஷ்யாமி காரணம் என்னவாக்கும் அப்படின்னு நான் உனக்கு நன்னா சொல்லித்தரேன் அகஸ்தியா. துவம் நீங்கள் ஸ்ருணு கேளுங்கோ. புரா முன்னால ரொம்ப காலம் முன்னால லலிதாதேவி வாக் தேவதைகளை கூப்பிட்டு சமாஹூயா நன்னா கூப்பிட்டு இதம் அப்ரவீது இப்படி சொன்னா. பக்தானாம் ஹிதகாமியா பக்தர்களோடு நன்மைக்காயிட்டு. பக்தர்களுக்கு பல பல ஆக்கிரகங்கள் இருக்கு, அதெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு கூடிட்டு தேவி இப்படி வாக்தேவதைகளை கூப்பிட்டு சொன்னா. ஹயக்ரீவம் பகவான் அகஸ்திய முனியை கூப்பிட்டு சொல்லறதாக்கும், அகஸ்திய மகர்ஷே நான் சொல்றத நீங்கள் கேளுங்கோ. இந்த லலிதா சகஸ்ரநாமம் உண்டாகிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். லலிதாம்பிகை தேவி ரொம்ப காலம் முன்னால வசினி தொடங்கின வாக்தேவிகளை கூப்பிட்டு பக்தர்களோடு ஆக்ரக சித்திக்காயிட்டு இப்படி சொன்னா. இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் தேவி சொல்லறதாயிட்டாக்கும் இங்க ஆரம்பிக்கப்படுறது. அதனால தேவி வாஜா வாக்தேவதாக வசினி ஆத்யாக ஸ்ருணுத்வம் வஜனம் மம.
வாக்தேவதா வசின்யாத்யா ஸ்ருணுத்வம் வஜனம் மம. தேவி சொன்னா, வசினி தொடங்கின வாக்தேவிகளே, நான் என்ன வாக்குமோ சொல்லுறேன், அதை கேளுங்கோ. വാഗ്ദേവികൾ 8 പേരാക്കും. വശിനി, കാമേശ്വരി, മോദിനി, വിമല, അരുണ, ജമിനി, സർവേശ്വരി, കൗലിനി, இப்படின்னு 8 பேര്. வாக் சக்தி கொடுக்கறதாக்கும் இவாளோடு ஜோலி. இவாளோடு வேலை அப்படிங்கிறது வாக் சக்தி கொடுக்கறதாக்கும், பேச்சு திறமை கொடுக்கறதாக்கும். வசினி ஆத்யாக, வசினி தொடங்கின வாக்தேவதாக, வாக்தேவிகளே, மம வஜனம் ஸ்ருணுத்வம், மம என்னோடு, வஜனம் உபதேசம், ஸ்ருணுத்வம் கேளுங்கோ. 29வது ஸ்லோகம். பவத்யோ மல் பிரசாதேன प्रोलभत वाग्विभूदयः मल्भक्तानां वाग्विभूति प्रदाने विनियोजिताः. भवत्यो मल्प्रसादेन प्रोलभत वाग्विभूदया मद्भक्तानां वाग्विभूति प्रदाने विनियोजिताः. வாக்தேவிகளே, உங்களுக்கு என்னோடு அனுகிரகத்தால நல்ல பேச்சு திறமை இருக்கு, வாக் சித்தி இருக்கு. என்னோடு ஆജ്ഞைப்படி நீங்கள் என்னோடு பக்தர்களுக்கு வாக் சித்திகளை கொடுக்கிற. அதுக்காயிட்டு நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். 30-31 ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். மத் சக்கரஸ்ய ரஹஸ்யஜ்ஞா மம நாம பராயணாக மம ஸ்தோத்திர விதானாய தஸ்மாத் ஆஜ்ஞாபயாமி வஹ. மத் சக்கரஸ்ய ரஹஸ்யஜ்ஞா मम नाम परायण मम स्तोत्र विधानाय तस्मादज्ञापयामि वा. 31வது ஸ்லோகம். कुरुद्वम् अंगिदं स्तोत्रं मम नाम सहस्रगैः येन भक्तेन स्तुताया मे सद्यः प्रीतिं परा भवेत्. कुरुद्वमङ्गिदं स्तोत्रं मम नाम सहस्रगैः येन भक्तेन स्तुतया मे सद्य प्रीतिं परा भवेत्. என்னோடு ஸ்ரீசக்கரத்தோடும் மந்திர ரூபத்தோடும் ரகசியம் தெரியற உங்ககிட்ட நான் ஆஜ்ஞாபனை பண்றேன். என்னோடு ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதுறதுக்கு நான் ஆஜ்ஞாபிக்கிறேன். என்னோடு 1000 நாமங்கள் சேர்ந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் எழுதணும். அந்த ஸ்தோத்திரத்தால பக்தர்கள் என்ன பஜிச்சானா நான் உடனடியாயிட்டு பக்தர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடிட்டு திருப்தியோடு கூடிட்டு பிரசாதிப்பேன். அப்படின்னு தேவி வாக்தேவதைகள் கிட்ட சொன்னா. அப்படின்னு
ஹயக்ரீவ பகவான் அகஸ்திய மாமுனிக்கு சொன்னார். அதுக்கப்புறமா ஹயக்ரீவ மூர்த்தி அகஸ்தியர்கிட்ட சொல்றார். அதனால ஸ்ரீ ஹயக்ரீவ உவாச்ச. 32வது ஸ்லோகம். ஹயக்ரீவ பகவான் அகஸ்திய மாமுனிட்ட சொல்றதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இது ஆத்ஞப்தா வஜோதேவ்யா ஸ்ரீதேவ்யா லலிதாம்பயா ரஹஸ்யைஹி நாமபிஹி திவ்யைஹி சக்ருஹு ஸ்தோத்ரம் அனுத்தமம். இத்யாத்ஞப்தா வஜோதேவ்யா ஸ்ரீதேவ்யா லலிதாம்பயா ரஹஸ்யைர் நாமபிர்திவ்யை சக்ரு ஸ்தோத்ரம் அனுத்தமம். ஸ்ரீதேவ்யா லலிதாம்பயா எல்லா ஐஸ்வர்ய தேவதைகளோடும் எல்லா தேவர்களோடும் அம்மாவான லலிதாம்பிகா தேவி இது இப்படி ஆத்ஞப்தா ஆஜ்ஞாபனை பண்ணினோன வஜோதேவ்யா ஆஜ்ஞப்தா வாக்தேவிகள் கிட்ட இப்படி ஆஜ்ஞாபனை பண்ணினோன. வாக்தேவிகள் திவ்யைஹி ரஹஸ்யைஹி திவ்யவும் ரகசியவுமான நாமபிகி நாமங்களால அனுத்தமம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சக்ருஹு எழுதினா நிர்மிச்சா. 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். ரஹஸ்ய நாம சாஹஸ்ரம் இது தது விஸ்ருதம் பரம். இந்த சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது வாக்தேவதைகள் நிர்மிச்ச சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது ரகசிய நாம சாஹஸ்ரம் அப்படிங்கிற பேரில புகழ் பெற்றது. 33வது ஸ்லோகத்தில் 2வது லைன். ததஹா கதாசித் சதசி ஸ்தித்வா சிம்ஹாசனே அம்பிகா. தத கதாசித் சதசி ஸ்தித்வா சிம்ஹாசனே அம்பிகா. முப்பத்திமூணாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது வாக்தேவதைகள் எழுதின சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது ரகசிய நாம சாஹஸ்ரம் அப்படிங்கிற பேரில புகழ் பெற்றது அப்படின்னாக்கும் பார்த்தோம். வைதிக ரகசியங்கள், மகா வாக்கிய ரகசியங்கள், உபனிஷத் ரகசியங்கள், தாந்திரிக உபாசனா ரகசியங்கள், ஸ்ரீ வித்யா உபாசனா ரகசியங்கள், ஸ்ரீசக்கர உபாசனா ரகசியங்கள், குண்டலினி சக்தி ரகசியங்கள், உபாசனா ரகசியங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கிற சகஸ்ரநாமம். அதனால ரகசிய நாம சாஹஸ்ரம் அப்படிங்கிற பேரில புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு 33வது ஸ்லோகத்துல 2வது லைனை பார்த்துட்டு இருக்கோம். ததஹா கதாசித் சதசி ஸ்தித்வா சிம்ஹாசனே அம்பிகா. கதாசித் ஒருக்கா, ததஹா அதுக்கப்புறம் கதாசித் ஒருக்கா. இப்படி வாக்தேவிகள் சகஸ்ரநாமத்தை அதிரகசியமாயிருக்கிற சகஸ்ரநாமத்தை எழுதினதுக்கு அப்புறம் அதாக்கும் இங்க ததஹா
കഥാചിത് ഒരുക്ക അംബികാദേവി സിംഹാസനത്തിലെ സദസ്സിലെ സ്ഥിത്വ உட்கார்ந்தா. இனி அந்த சதஸ வர்ணிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். 34வது ஸ்லோகம். ஸ்வசேவா அவசரம் பிராதாத் சர்வேஷாம் கும்பசம்பவா சேவார்த்தம் ஆகதாஹ தத்ர பிரம்மாணி பிரம்மகோடயஹ ஸ்வசேவாவசரம் பிராதாத் சர்வேஷாம் கும்பசம்பவா சேவார்த்தமாகதாஸ்தத்ர பிரம்மாணி பிரம்மகோடயா. ലളിതാംബികാദേവി സദസ്സിലെ ഒരുക്ക ഒക്കാന്ത എല്ലാവർക്കും സേവിக்கிறதுக்கு ഒരു ചാൻസ് കൊടുത്തിട്ട് സിംഹാസനത്തിലെ ഒക്കാന്ത. அகஸ்திய மாமுனே கும்பசம்பவா அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும். இங்க ஹயக்ரீவர் சொல்றார். அங்க தேவிய சேவிக்கிறதுக்கு ஆഗ്രഹിச்சுண்டு கோடிக்கணக்குக்கு பிரம்மாக்கள் பிரம்மாணிகளோடு கூடிட்டு வந்து சேர்ந்தா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஒரு பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மா. அந்த ஒரு பிரம்மாவுக்கு பட்டமகிஷியாயிட்டு ஒரு பிரம்மாணி. அதே மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதனாலேயே அகிலாண்ட கோடி பிரம்மாணிகள் அகிலாண்ட கோடி பிரம்மாக்களோடு கூடிட்டு அங்க வந்து சேர்ந்தா. அகிலாண்ட கோடி பிரம்மாக்கள் பத்னி சமேதர்களாயிட்டு அங்க வந்து சேர்ந்தா. ஒரு பிரம்மா, ரெண்டு பிரம்மா, மூணு பிரம்மான்னு கிடையாது. கோடானுகோடி பிரம்மாக்கள் அக்கம் வந்து சேர்ந்தது. அவளோடெல்லாம் மனைவிகளோடு கூடிட்டு வந்து சேர்ந்தா.